வணக்கம் நண்பர்களே. ஆப்கான் நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 4000 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆப்கான் ஹராத் நகருக்கு வடமேற்கே பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சனிக்கிழமை சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரெக்டர் அளவுகோல் இந்த நிலநடுக்கம் 6.3 அளவுகோலாக பதிவானது. இதில் பல கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமானது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் நிலநடுக்கத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 என அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 4000 உயர்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் தரைமட்டமாகியுள்ளது. அதாவது ஹெராட்டில் உள்ள இந்த 20 கிராமங்களில் 1983 குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ளதாக ஆப்கானிஸ்தானில் இருந்து பேரிடர் மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கட்டட இடிபாடுகளுக்கு அடியில் புதையுண்டவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவை ஹெராத் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி, உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர். இதனிடையே உலக சுகாதார அமைப்பு எக்ஸ் தளத்தில் எடுத்துள்ள பதிவில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் மருந்துகள் ஹெராத் மருத்துவமனைக்கு அனுப்பியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒரு அரசு மருத்துவமனை மட்டுமே உள்ளது. ஆப்கானில் கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்ட மோசமான நிலநடுக்கங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.